வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம ராகி புட்டும் கடலைக்கறியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ராகி புட்டு செய்ய 1.5 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை முதல்ல கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறம் தண்ணி சேருங்க. அப்போதான் உப்பு நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். தண்ணியை ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி தெளித்து தெளித்து பெசரி விடணும். தண்ணி தெளித்து தெளித்து நல்லா அழுத்தி பெசரிட்டே வாங்க. நல்லா உதிரி உதிரியாக ஆகணும். அது வரைக்கும் இந்த மாதிரி பெசரிக்கோங்க. ஃபைனலாக மாவு எந்த மாதிரி இருக்கணும்னா, கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி பிடிங்க. பிடிச்சா அந்த ஷேப்பில் அப்படியே நிற்கணும். உதுத்து விட்டாலும் உதிரணும். இந்த மாதிரி ஹோல்ட் ஆகணும். மாவில் ஈரப்பதம் இருக்கணுமே தவிர சொதன்னு ஆயிடக்கூடாது. ஸோ தண்ணி கேர்ஃபுல்லாக சேருங்க. மாவு ரெடினா ஆவியில் இதை வேக விடணும். நான் இங்கே இட்லி பாத்திரத்திலே வேக வைக்க போகிறேன். இட்லி பாத்திரம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு இட்லி தட்டை வச்சு அதுக்கு மேலே நீங்கள் இந்த இடியாப்பம் புளிகிற பிளேட்டில் இந்த மாதிரி துணியை ஸ்ப்ரெட் பண்ணி அதில் மாவை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இல்லையா புட்டுக்குழல் வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மாவை ஸ்ப்ரெட் பண்ணியாச்சுன்னா அதுக்கு மேலே ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இதை இப்போ மூடி நம்ம ஆவியில் வேக விட போகிறோம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வெந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதோ நம்மளோட ராகி புட்டு ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம இன்னைக்கு கடலைக்கறி செய்ய போகிறோம். கடலைக்கறி செய்ய வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த புட்டை தாளித்து சாப்பிட்ருங்க. அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே நம்ம கடலைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். 1/2 கப் கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க. இதை ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் நம்ம ஊற விடணும். அதனால் முந்தின நாள் நைட்டே இதை ஊற வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. ஊறின கொண்டக்கடலையை குக்கருக்கு மாற்றுங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து 4லேருந்து 5 விசில் விட்டெடுக்க போகிறோம். கொண்டக்கடலை வெந்து ரெடியாக இருக்குது. இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக மசாலாவுக்கு தேவையான தேங்காயை அரைச்சிக்கலாம். 1/2 மூடி தேங்காயை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. இதில் 1/2 நறுக்கின பெரிய வெங்காயம், 1 இல்லைன்னா 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 இல்லைன்னா 2 தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி இதோட சேருங்க. தக்காளி மசிய வதங்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்குங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இதை மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுறலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் இதை மூடி போட்டு வேக விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயை சேர்த்துடலாம். இதோ எண்ணெய் அங்கங்கே பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயும் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துடலாம். வேக வச்சிருக்கிற கடலையிலையும் தண்ணி இருக்கு. அதனால பார்த்து சேருங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் வேக வச்சு வச்சிருக்கிற கடலையை சேர்த்துருங்க. உப்பும் பார்த்துருங்க. உப்பு தேவைப்பட்டால் இங்கேயே போட்டுருங்க. கடலை வேக வச்ச தண்ணியும் இதோடய சேர்த்துடணும். எல்லாம் நல்லா கலந்து விடுங்க. மூடியை போடுங்க. ஒரு 10 நிமிஷம் அது நல்லா கொதிக்கட்டும். ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட வேண்டாம். லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் இதை கொதிக்க விடுங்க. இதோ நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதோட நறுக்கின கொத்தமல்லி இலையை சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா நம்மளோட குழம்பு ரெடி. நம்ம இங்கே 1 கப் ராகி புட்டும் 1/2 கப் அளவுக்கு கடலைக்கறியும் சாப்பிட போகிறோம். 1 கப் ராகி புட்டு கிட்டத்தட்ட 312 கேலரிஸ். இதில் 10.4 கிராம் ப்ரோட்டீன், 8.6 கிராம் ஃபேட்ஸ், 36.2 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் 9.5 கிராம் ஃபைபரும் இருக்குது.
1/2 கப் கடலைக்கறியில் 4.3 கிராம் புரோட்டீன், 4.2 கிராம் ஃபேட்ஸ், 15.9 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் 6.8 கிராம் ஃபைபரும் இருக்குது.